Welcome எல்லோருக்கும் வணக்கம். Today we are going to see how Tiramisu is made. இப்போ எப்படி செய்யறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். Tiramisu ஒரு இட்டாலியன் டெசர்ட். இந்த ரெசிபி ஒரிஜினலி எக்கை விஸ்க் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் செய்தது. காலப்போக்கில் ரெசிபி சேஞ்ச் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணினீங்கன்னா யூ கேன் see there's loads of variety of recipes. எங்களோட வீட்டை எக் சாப்பிடாதாக்கள் இருக்கணும். எக் சில பேருக்கு அலர்ஜி. இட் இஸ் அன் காமன் அலர்ஜன். எக்கை தவிர்த்து என்னென்று திரமிசு செய்யலாம் என்று ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த ரெசிபி நான் ஐ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. என்னென்ன இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபிக்கு தேவைன்றது நாங்கள் பார்ப்போம். டபுள் க்ரீம், ஃபுல் ஃபேட், 280 milliliter. Sponge fingers, 2 packs, 2 or 2.5 packs and 14 quantity. Coffee, 50 gram. Sugar, 100 grams. Vanilla, 1 tablespoon. And cocoa powder, இது dusting பாவிப்பீங்கள், 80 grams. These are the ingredients you will need. Additionally, Mascarpone Cheese சேர்க்கணும். 250 gram Mascarpone Cheese நீங்கள் கடையில் வேண்டலாம். இப்போ நாங்கள் அந்த டபுள் க்ரீமை விஸ்க் பண்ணணும். இந்த விஸ்க் பண்ணுறதுக்கு ஹேண்ட் மிக்சர் பாவிக்கலாம், எலக்ட்ரிக் அல்லது சிம்பிள் கையால் மிக்ஸ் பண்ணலாம். கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் வில் 20 minutes to 25 minutes எடுக்கும். இந்த க்ரீம் விஸ்க் பண்ணி பதமாக வர்றதுக்கு அது உங்களோட கை நோகும். அதால் எலக்ட்ரிக் விஸ்க் பண்ணுறது ஈஸி. அண்ட் இந்த எலக்ட்ரிக் விஸ்க் நான் செட்டிங் 3 பாவிச்சிருக்கிறேன். நார்மலாக இது 20 to 25 minutes எடுக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த 20 minutes இந்த கன்சிஸ்டன்சி சரியாக வந்துட்டுது. பார்த்திங்கன்னா இப்போ லிஃப்ட் பண்ணி விஸ்கை எடுத்து பார்த்திங்கன்னா க்ரீம் அந்த விஸ்கில் ஸ்டே பண்ணும். திக்காக இருக்குது. திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த மாஸ்கர்போனிக்கில் இது பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இதுக்குள்ளே சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணினீங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக வரும். இது சாஃப்டாக ஆக்குறதுக்கு ஒரு ரீசன் நத்திங். குயிக்காக க்ரீமோடு மிக்ஸ் பண்ணணும். அல்லது கொஞ்சம் பிட் லாங்காக நீங்கள் க்ரீமாக மிக்ஸ் பண்ணணும். க்ரீமும் சீஸும் க்ரீமும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மில்க் ஒரு அலர்ஜன். சில ஆக்கள் அலர்ஜி சஃபர் பண்ணுவீங்க. அப்படி அலர்ஜி சஃபரிங் இருந்தால் இட்ஸ் நாட் சூட்டபிள் டெசர்ட் ஃபார் தேம். கவனமாக இருக்க வேணும். இப்போ அந்த மாஸ்கர்போனியை க்ரீமு கூட மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஹேண்டாலாம் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் விஸ்க் பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். ஸோ கையால் விஸ்க் பண்ணுறது ஈஸியாக குயிக்காக மிக்ஸ் பண்ண பெற்றுறோம். இது மிக்ஸ் பண்ணிக்க நாங்கள் என்ன செய்யணும், க்ளட் இல்லாமல் ஸ்மூத்தாக வர மிக்ஸ் பண்ணணும். க்ளட் இருந்தால் ஸ்ப்ரெட் பண்ணிக்க க்ளட் இருக்கும். டேஸ்ட் பண்ணிக்க தனியாக சீஸ் ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்மூத் க்ரீமாக இதுதான் பதம். பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. தென் அதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ விஸ்க் பண்ணி முடிஞ்சது. நான் காஃபி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். காஃபி சொல்யூஷன் அந்த ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸை டிப் பண்ணி லேயர்ஸாக அடுக்க போகிறோம் உங்களோட ட்ரே ஒன்றில். அப்போ இந்த காஃபி சொல்யூஷனுக்கு 250 to 300 milliliter தண்ணி போட்டு காஃபி சொல்யூஷன் மேக் பண்ணுறது. நான் ஏற்கனவே அந்த மெஷர்மெண்ட்லாம் தண்ணி கொதிக்க வைக்கிறேன். அதால் தான் அதை ஸ்ட்ரைட்டாக நான் பண்ணினேன். ரெண்டபடியாக நீங்கள்
மெஷர்மெண்ட் தேவைன்னு சொன்னால் மெஷர் பண்ணி கலக்க வேணும். ரெண்டாவது மெயின் இன்க்ரீடியன்ட் ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸ். இது வந்து வெஜிடேரியனாயும் இருக்கும், எக் கலந்ததும் இருக்கும். அந்தபடியாக நீங்கள் பார்த்து உங்களோட தேவைக்கு ஏற்பதாக வேண்டிக் கொள்ளணும். நான் வெஜிடேரியன் வேண்டினா. இப்போ காஃபி சொல்யூஷன் ரெடி. இனி ஃபிங்கர்ஸை வந்து டிப் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் லேயராக அடுக்க போகிறோம். நான் இந்த கிளாஸ் கண்டெய்னரை யூஸ் பண்ணுறேன். இந்த சைஸ் ஆஃப் த கிளாஸ் கண்டெய்னர் நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ க்ரீம் லேயர் திக்காக வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அப்போ உங்களோட சாய்ஸ். டிப் பண்ண ஃபிங்கர்ஸை வந்து டிப் பண்ணிக்கல நீங்கள் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணலாம், ஹாஃபுக்கும் டிப் பண்ணலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஹாஃபாக டிப் பண்ணுங்க. டிப் பண்ணினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக டிப் பண்ணிங்கன்னா சொகியாக ஒயிட் க்ரன்ச் இருக்காது. ஒரு பைட் பண்ணிக்க நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. க்ரீமோட சொகியாக சேர்ந்து ஒரே மிக்ஸ் மாதிரி டேஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஹாஃபாக மிக்ஸ் பண்ணினீங்களா ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் க்ரன்ச் அவங்களோட டெசர்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ ஹாஃபாக டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி ஒரு லேயராக அடுக்குங்க. அடுக்கிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச க்ரீம் மாஸ்கப்போனி க்ரீம் மிக்ஸை லேயராக போட்டு இப்போ வந்து லேயராக ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். இந்த லேயர் அகெயின் உங்களோட வீட்டை யாராவது வெயிட் வாட்சர்ஸ் இருந்தால் ஸ்லிம்மாக இருக்கணும்னு நினச்சா திஸ் இஸ் நாட் அ சூட்டபிள் டெசர்ட். ஸோ நீட் டு பி கேர்ஃபுல். எங்களோட வீட்டையும் ஒரு ஆள் இருக்கிறா வெயிட் வச்சு அவள் இந்த டெசர்ட்டுக்கு விருப்பம் சாப்பிட ஆனால் கொடுக்கல. அது என்னென்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஃபேட்டி டெசர்ட். அப்படி நீங்கள் ஒரு ஃப்ளாட் பண்ணி ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸை வந்து காவ் பண்ணணும். I'm not skillful ஸ்ப்ரெட் பண்ணுறதுல. I'm sorry. Try to cover all the angles, no gaps. அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீட்டாக செய்கிறோமா அவ்வளோத்துக்கு அவ்வளவு when you cut you will see the layers separately. அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல அந்த 3 லேயர்ஸும் செப்பரேட்டாக வடிவாக வரும். சர்வ் பண்ணிக்க நல்ல வடிவாக இருக்கும். ஸோ ட்ரை டு டூ சேம் திக்னஸ். all ஆங்கிளையும் கவர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான பலட் நைஃபை அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ ஃபைண்ட் இட் ஈஸி டு ஸ்மூத்ன் அப் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஸ்மூத் பண்ண மெட்டல் ஒன் ஈஸியாக இருக்குது, அப்புறம் பிளாஸ்டிக் ஒன் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன இதனாலும் அல்டிமேட் எய்ம் வந்து எந்தெந்த விதமான பலட் நைஃப் யூஸ் பண்ணினாலும் என்ன யூஸ் பண்ணாலும் flattening smoothly to the same thickness is the purpose. So அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா ரைட், கரெக்ட். நாங்கள் செகண்ட் லேயர் எடுக்க போகிறோம். நான் 2 லேயர்ஸ் நான் இஃப் யூ லைக் நீங்கள் 3 லேயர்ஸும் செய்யலாம். தின் லேயராக இந்த க்ரீம் சேம் அமௌண்ட் ஆஃப் க்ரீமை யூஸ் பண்ணி செய்யலாம். இட் டிபெண்ட்ஸ் எத்தனை லேயர் என்ன வேணும், எவ்வளோ திக்னஸ் லேயரு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களு இருக்குது. மற்றது அதுக்கேற்ற மாதிரி டெப்த்தில் கண்டெய்னரை சூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல் ஓகே. இப்போ செகண்ட் லேயர் போட போகிறோம். சேம் ப்ரோசஸ். காஃபியில் டிப் பண்ணி லேயர்ஸை வந்து அடுக்க போகிறோம். சேம் அந்த க்ரீமுக்கு மேலே அடுக்க போகிறோம். இப்போ அந்த லேயருக்கு மேலே அடிக்கணுன்னு மிச்சம் இருக்கிற க்ரீமை வந்து அந்த அடிக்கிற லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸுக்கு மேலே போட்டு சேம் ப்ரோசஸ் ஃப்ளாட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணி எல்லா ஆங்கிள்லேயும்
அண்டு தின் லேயராக அந்த ஸ்பாஞ்ச் ஃபிங்கர்ஸை வந்து carve பண்ணினீங்களா. That's what you need to achieve. ஓகே, பேலட் நைஃப்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸான பேலட் நைஃபை யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நான் எண்டு ஈஸிக்காண்டி ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் ஃப்ளாட்டன் பண்ணி உங்கள் ஹாப்பின்றவொன்னே now I'm going to do the dusting with cocoa powder. அதுக்கு தான் நாங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறது. ரெசிபிக்குள்ளே ஒன்றும் போகல, மேலே டஸ்ட் பண்ணி காவ் பண்ணுறதுக்கு ஒரு சீவொண்டு எடுத்துகிட்டு அண்ட் அதற்கு வந்து கொக்கோ பவுடரை டீகேன் பண்ணி போட்டு ஜஸ்ட் cover the areas like this. நான் செய்கிற மாதிரியோ என்னவோ கவர் பண்ணினீங்களா கொக்கோ பவுடரை எல்லாத்தாலையும் கவர் பண்ணி ஈவன்லியாக கவர் பண்ணினீங்களா. இந்த கொக்கோ பவுடருக்கு பதிலாக சாக்லேட் பவுடரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சில நேரங்களில் சாக்லேட் பவுடரும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் ஹாப்பின்ற பிறகு இதை வந்து ஒரு ஃபோயில் ஒன்று எடுத்து அதால் கவர் பண்ணி now it's ready to be refrigerated. இந்த refrigeration duration வந்து minimum 6 hours. அப்படின்னு தான் எடுத்து கட் பண்ணி சாப்பிட டேஸ்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சாஃப்டாக ஒட்டிக்கொண்டு எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் இந்த கண்டெய்னரில் இருந்து. நான் திராமிசு செய்து முடிச்சாச்சு. க்ளீனிங் லெஃப்ட் டு டூ, நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா பிடிச்சதுண்டா கமெண்ட் போடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.